நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இந்தாங்க, இந்த நோட்புக்ல தான் நான் இடத்தோட பேரையே எழுதி வச்சிருக்கேன். ஸ்ரீவல்சன், ரேணுகா, பாலக்காடு, கல்லடிக்கோடு. ஆமா, இதான் அந்த இடத்தோட பேரா? அந்த இடம் எனக்கு தெரியுமே. சீக்கிரமாவே நம்ம அவங்கள பார்க்க போனோம். உங்களுக்கு தெரியுமா அங்கிள், நேற்று நைட்டு என் அப்பா அம்மாவை நான் கனவுல பார்த்தேன். அது சரி. அப்பா அம்மா பார்க்க எப்படிமா இருந்தாங்க? பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாங்க. நல்லா இருக்கு. நான் கனவுல பார்த்த மாதிரி எனக்கு அப்பா அம்மா வேண்டவே வேண்டாம். அப்புறம் உன்னோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் உனக்கு பார்க்க யார மாதிரிமா இருக்கணும்? உங்களை மாதிரியே ஒரு அப்பா, அப்புறம் அனு அக்கா மாதிரி ஒரு அம்மா. நல்லா இருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் உங்களை மாதிரி இருந்தா எனக்கு போதும். எனக்கு அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு அங்கிள். நம்ம ஒரு நாள் போலாம். சீக்கிரமாவே ஒரு நாள் நம்ம ரெண்டு பேரும் அம்மா அப்பா பார்க்க போலாம். நீ விளையாடு. இந்தா, நான் மனு உங்களை பார்த்துட்டு வரேன். சரியா? ஹலோ, வீட்ல யாரு இருக்கீங்க? வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கேன். என்ன கோபி மாமா, எப்படி இருக்கீங்க? அம்மா வாங்க. அப்போ எல்லாரும் இங்கதான் இருக்கீங்க போல. நான் இங்க வரதை பத்தி அனு எதுவும் சொன்னாலா? ஐயோ, சொன்னாங்க சார். நாதஸ்வரம், குருமி, பேண்டு எல்லாத்தையும் வச்சு உங்களை வரவேற்கிறதா இருந்தோம். ஆனா எங்களால முடியல. எதனால முடியல? நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வரவேற்க வேண்டியவன் தான் நான். நீங்க என்னமா சொல்றீங்க? சரி, அதை விடுங்க, நம்ம விஷயத்துக்கு வருவோம். முதல்ல மனு, இதை வாங்கிக்க. ஒரு செக் தான், ஒரு நல்ல பேமெண்ட் தான் இதுக்குள்ள இருக்கு. வாங்கிக்கோ. எனக்கு யார் பிச்சையும் தேவையில்லை. ஐயோ, இதை உங்களுக்கு யாரும் பிச்சை போடல. இது உனக்கானது மனு. கம்பெனி சார்பா கொடுக்கறது. அத கம்பெனி என்கிட்ட கொடுத்து விட்டாங்க, அவ்வளவுதான். நம்ம ரெண்டு பேரும் ஒர்க் பண்றது ஒரே கம்பெனில. வாங்கிக்கோ. வந்த வேலை முடிஞ்சிருச்சுல்ல, அப்ப கிளம்பலாம்ல. என்னம்மா நீங்க இப்படியெல்லாம் என்கிட்ட பேசுறீங்க? உங்க எல்லாருக்கும் நான் அப்படி என்னம்மா தப்பு பண்ணிட்டேன்? அதான் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் உண்மையை சொல்லட்டுமா? மனோ கிட்ட இந்த செக்கை நான் கொடுக்க மட்டும் இங்க வரல. நேத்து நைட் அனு எனக்கு கால் பண்ணியிருந்தா. எங்களை பத்தி நீங்க எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா. அதை சரி பண்ணணும்ல. நான் இங்க வந்ததே அந்த விஷயத்துக்காகவும் தான். எங்க குழப்பம்லாம் தீர்ந்து போச்சு. நீங்க வெளியே போறீங்களா? ஏன் இப்படி பண்றீங்க? வீட்டுக்கு அந்த விருந்தாளி கிட்ட இப்படி எல்லாமா நடந்துக்கிறது?
அதுவும் நல்லா படிக்க தெரிஞ்ச காலேஜ் ப்ரொஃபசர் வேற. அன்னைக்கு நான் இங்க வந்ததுக்கு இதோ இருக்காரு. ஆபீஸ்க்கு வந்து என்கிட்ட ஒரு சில விஷயங்களை சொன்னாரு. அதுக்கப்புறமா தான் நான் ரொம்பவே பயந்துட்டேன். உனக்கு தெரியாது மனு, எனக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன ஒப்பந்தம் ஒண்ணு இருக்கு. அதை விடுங்க. நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அனுவும் நானும் இப்போ நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாம அவன் நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போன்னு அவ என்கிட்ட சொன்னான். எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சித்த வைத்தியர் சாமி கிட்ட அனுவை கூட்டிட்டு போய் நான் காமிச்சேன். அதோட முடிச்சுக்கலாம்ல. அப்புறம் எதுக்கு அவளை கூட்டிட்டு போறீங்க, பின்னாடியே போறீங்க? அது எதுக்காகன்னு அனுவோட அம்மாவுக்கு தெரியும். என்னம்மா? அதெல்லாம் விடுங்க. அனு என்கிட்ட கேட்டா நான் அவளுக்கு உதவி பண்ணேன். நேத்து அனு ஃபோன் பண்ணி சொல்றா வர வேணாம், இனி பார்க்கவே வேணான்னு. நான் அதுக்கு ஓகேன்னு சொன்னேன். பாத்தீங்களா, நேத்துல நான் சும்மா தான் இருக்கேன். நான் அவ கூட போகல. எதுக்காக தேவையில்லாம கண்டவங்கிட்ட பேச்ச வாங்கிட்டு? அதான் நாங்க விட்டுட்டோம். இனி இதை பத்தி பேசி அனுவை யாரும் டென்ஷன் பண்ணக்கூடாது. நானே இப்போ சந்தோஷமா இருக்கேன், என்னையும் அதெல்லாம் மாட்டி விட்டுறாதீங்க. இல்ல, மாட்டி விட மாட்டோம். இப்ப வாச்சு நீ இங்க இருந்து கிளம்புறியா? வீட்டுக்கு வந்து எதுவும் சாப்பிடாம போனா நல்லா இருக்காதுல்ல. நீங்க ஒரு விருந்தாளி இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா? ஐயோ, நான் அதை சுத்தமா மறந்து போயிட்டேன். நீங்க ஏதாவது சாப்பிட்டு போனா போதும். உட்காருங்க சார். அவர் சொன்னது வாஸ்தவம் தான். எப்படி அவருக்கு எதுவும் கொடுக்காம அனுப்புறது? சீக்கிரமா நான் ஏதாவது ரெடி பண்ண முடியுமான்னு பாக்குறேன். சரிண்ணா, மனு கிட்ட கொஞ்சம் பர்சனலா பேச வேண்டியது இருக்கு. நம்ம ரூமுக்கு போலாமா? எதுவா இருந்தாலும் இங்கே நின்னு பேசு. இந்த விஷயம் நாங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிக்க வேண்டியது. நீங்க இதுக்குள்ள தேவையில்லாமலாம் வர வேண்டாம். அங்கிள், நீங்க ரெடி பண்ணி மனு ரூமுக்கு கொண்டு வந்துருங்க. இவனோட திட்டம் தான் என்ன? நீ அனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்த அன்னைக்கு, அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல வச்சு, அதுக்கப்புறமா உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்காக நிறைய தடவை அன்னைக்கு உன்னை பார்க்க வந்தேன். அது என்னமோ அப்பெல்லாம் அதை உன்கிட்ட சொல்ல முடியல. அப்புறம் நான் நினைச்சுக்கிட்டேன், அனுவோட அம்மாவே உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சேன். அப்படி இல்லைன்னு இப்போதான் எனக்கு தோணுது. உனக்கு தெரிஞ்சிருந்தா நீ எப்போ எங்களுக்குள்ள இருக்கிற உறவை நீ தப்பாவே நினைச்சிருந்திருக்க மாட்டல்ல. அதனால அந்த உண்மையை நான் இப்ப சொல்றேன். நீ பல வருஷத்துக்கு முன்னாடி அணு கழுத்துல தாலி கட்டினங்கிற உண்மை அதானே? அப்படின்னா உனக்கு எல்லா விஷயமும் தெரியும்ல? அப்படின்னா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ அனுவை கல்யாணம் பண்ணிருக்க, அப்படிதானே? இல்ல, நீ அன்னைக்கு ஆளை வச்சு அடிச்சல்ல, உன் ஆளுங்க என்ன அடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அந்த ஆல்பத்தை நீ தான் அழிச்சல? தேவையில்லாம நான் ராமச்சந்திரனை சந்தேகப்பட்டேன். அப்புறம் உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான்னு நீ நினைச்சிட்டு இருக்கல்ல? ஆமா, நீ தான் இதை பண்ண. மனசாட்சி இல்லாதவ. அப்படி சொல்லாத மனு. எனக்கு மனசாட்சி இல்லைன்னா
இந்நேரம் உன்னை கொண்டு இருப்பேன். நான் சத்யஜித் கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்லை. என் மேல இருக்கிற பாசத்துல அவன் இப்படி பண்ணிட்டான். எனக்கு எதுவுமே தெரியாது. எந்திரிச்சு நிக்க கூட முடியாம போன மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒரே ஒரு நிம்மதி அனு இப்ப என் கூட இருக்காங்கிறது தான். அவ இல்லாத ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதா? நீ அவளை கல்யாணம் பண்ணியிருந்த விஷயம் எனக்கு தெரியாம இருந்ததால தான் நான் அவளோட கழுத்துல தாலி கட்டினேன். அவளுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. எங்க 2 பேருக்கும் நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது வாழ்க்கையை பத்தி. இப்பவும் இருக்கு. கிரண், ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை அழிச்சிடாத. எங்களை தயவு செஞ்சு நீ வாழ விட. நான் உன் காலில் விழுந்து கேட்கிற கிரண், நாங்க நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்றதுக்கு விட. அதுக்கு நான் என்ன பண்ணணுமனோ? அவளை தூக்கிட்டா போனேன். இல்ல நான் தான் புருஷன் உன்கிட்ட சொன்னேனா? அவளுக்கு ஞாபகம் வர வரைக்கும் நான் காத்துக்கிட்டு தானே இருக்கேன். நம்ம 2 பேர்ல யார் கூட வாழணும்னு அவளே முடிவு பண்ணிட்டோம். நீ எதுக்காக பயப்படுற? அவளுக்கு ஞாபகம் வந்தா அவனு வெறுக்கிற 2 பேர், ஒன்னு நீயும் இன்னொன்னு அனுவோட அம்மாவா தான் இருக்கும். அது ஏன்னு நான் சொல்ல வேண்டியதில்ல. அனு என்னை ஏத்துப்பா. அதை உன்னால தாங்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மனு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அவனோட மனசுக்கிட்ட இப்பவே சொல்லி புரிய வை. அனுவை விட்டு ஒதுங்கி போ. அவளை விட்டு விலகி இருந்தா அது உனக்கு தான் நல்லது. அட்லீஸ்ட் நீ மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போறதையாச்சும் தவிர்க்கலாம். இந்தாங்க ஜூஸ் குடிங்க. அப்புறம் குடிக்க எதுவும் கொடுக்கலன்னு நீங்க வருத்தப்படக்கூடாதுல்ல, அதான். தேங்க்யூ. ஆமா, நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னீங்கல்ல, 2 பேரும் பேசிட்டீங்களா? மனு மனசு வச்சா சீக்கிரமே முடிஞ்சிடும். நான் மனசு வச்சாலும் முடிக்க முடியும். வரட்டுமா சார்? அப்போ மனு, ஒருவேளை அனுவுக்கு ஞாபகம் வந்ததுக்கு அப்புறம் அவன் என் கூட வரலன்னு வச்சுக்கோ, நான் என்ன பண்ணுவேன்? சூசைட் பண்ணுவேனா? இல்ல, நான் அவளை கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போவேன் என் வாழ்க்கைக்குள்ள. எங்க 2 பேரோட வாழ்க்கைக்குள்ள யார் உள்ள நுழைஞ்சாலும் நான் அவங்கள அழிச்சிருவேன். அந்த அளவுக்கு நான் விரும்புறேன் என் பொண்டாட்டிய. அவ எனக்கு மட்டும்தான் சொந்தம். இங்கே உங்களுக்கு கொடுக்கிற மருந்து உங்களை சீக்கிரமா குணமாக்கும். அது எனக்கு புரியுது சுவாமிஜி. எனக்குள்ள வந்த மாற்றம் இந்த கொஞ்ச நாள்லயே என்னால உணர முடியுது. எப்ப வேணாலும் உனக்கு ஞாபகம் திரும்ப வரலாம்.
அந்த ஒரு நல்ல கட்டத்தை தான் நீ இப்ப கடந்து வந்துகிட்டு இருக்க. நீ இப்படி படுத்துக்கமா. அமிர்த கலசகஸ்தாய சர்வாமை விநாசனாய திரைலோக்கியநாதாய ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே நமஹ. ஹலோ, அண்ணோட அப்பா, நான் போயிட்டு வரட்டுமா? நான் அப்படி யாரையும் பார்த்து பயப்படுறவன் கிடையாதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இல்ல? எங்க பாருங்க, துப்பாக்கியோட என் முன்னாடி வந்து நின்று என் நெஞ்சுக்கு நேராக கொண்டு வந்து வச்சாலும் நான் பயப்பட மாட்டேன். அப்புறம் அதுக்கே பயப்படாதவன் உங்க மிரட்டலுக்கு பயப்படுவனா? இப்ப என்னோட ஆட்டத்தை பத்தி கிட்டத்தட்ட உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமே. அதோட ஃபைனல் ரிசல்ட் என்னன்னு தெரியுமா? அனுவுக்கு ஞாபகம் திரும்ப வர்றது மட்டும்தான். நானா எதுவுமே பண்ண மாட்டேன் அங்கிள், எல்லாத்தையுமே அனுவே பண்ணுவா. நீங்க தேவையில்லாம என்ன மிரட்டி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எங்கேயோ ஒரு ஆள் இருக்காங்கல்ல, உன்னோட பொண்டாட்டிங்கிற விஷப்பாம்பு, அவங்கள சரி பண்ற வழியை பாருங்க. தேவையில்லாம ஏன் பின்னால சுத்தாதீங்க. அது எப்படி உங்களால முடியும்? உங்களுக்கு தான் எப்பவுமே அடுப்படியில வேலை இருந்துகிட்டே இருக்குமே, அதானே? சொல்ல வேண்டியதெல்லாம் நான் மனோ கிட்ட சொல்லியிருக்கேன். அவனுக்கு ஆயுசு ரொம்பவே கம்மி. சும்மா உட்காந்துட்டு வாழ்க்கையை வீணடிக்கிறான், பாவம் இல்லையா? அப்போ ஓகே, நான் போயிட்டு வரட்டுமா? பாய். எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க எனக்கு கொடுத்த ஜூஸ், அதை நான் குடிக்கவே இல்லை. வேற எந்த காரணமும் இல்லை, எனக்கு ஜூஸே பிடிக்காது. கிரண், நான் சரக்கு அடிக்கிறத விட்டுட்டேன், தம் அடிக்கிறதையும் விட்டுட்டேன். எல்லா பொறுக்கித்தனத்தையும் விட்டுட்டு குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்போ என்னுடைய போதை இந்த குடும்பம் தான். இந்த குடும்பத்தோட சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். இதோட சந்தோஷத்தை கெடுக்கிறதே நீதான். குடும்பத்தோட வாழணுங்கிற ஆசையில நான் அமைதியா இருக்கேன். இவங்களுக்கு ஒண்ணுன்னா எது செய்யவும் தயங்க மாட்டேன். என்ன கொன்றுவீங்க இல்ல? அப்படி ஒரு ஆசை உங்க மனசுக்குள்ள இருக்குன்னா நீங்க கொஞ்ச நாள் காத்திருக்கணும். அனுவுக்கு ஞாபகம் எல்லாம் திரும்ப வர வரைக்கும். அவளுக்கு எல்லா விஷயமும் தெரியட்டும். நான் தான் அவளுடைய புருஷங்கிற உண்மை அனுவுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆனாலும் பரவாயில்ல. இதான் என்னோட ஆசையே. ப்ளீஸ்
அதுக்கு முன்னாடி என்ன எதுவும் பண்ணாதீங்க. வந்துட்டாரு கொல்றதுக்கு, அதுவும் என்ன. அமைதியா போடா, காமெடி பண்ணிட்டு இருக்கான். கிரண் அங்கிள் போயிட்டாரா? அது எனக்கு எப்படி தெரியும்? உன்னோட கிரண் அங்கிளா? அவன் யமலோகத்துக்கு போயிருக்கான். இனிமே அவன் பேரை இங்க சொல்லக்கூடாது. கிரண் அங்கிளா? கிரண் அங்கிள். நாம என்னதான் சொன்னாலும் அனு ட்ரீட்மெண்ட் எடுக்க தான் போறா. நீ இப்படி சோகமா படுத்துட்டு இருந்தா என்ன பிரயோஜனம் பத்மா? வர பிரச்சனை வழியில நிக்காது. கிரணை பத்தி தான் எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எந்த அசிங்கமும் படாம ரொம்ப நல்ல மாதிரி அவன் நடந்து வந்தது நீ பார்த்தல. இவ்வளவு அன்பானவங்க வேற யாருமே கிடையாதுன்னு சொல்ல வச்சிட்டான். போரிக்கு துரோகி. நீ ஏன் பேசாம படுத்திருக்க பத்மா? நீ தூங்கிட்டியா என்ன? பத்மா, பத்மா, அட நீ ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? பத்மா, பத்மா, என்ன இது? பத்மா, 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 பத்மா. ஐயோ, ஐயோ, பத்மா, என்ன இது? பத்மா, கடவுளே, என்ன இது? அம்மா, அனு, சீக்கிரமா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.